ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, என் செல்ல குழந்தையே, இதோ இந்த பழனி முருகன் உன்னிடம் பேச இயங்குகிறேன். இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு 3 நிமிடம் மட்டும் கேள். என்னை நிராகரித்து விடாதே. ஏனென்றால் நீ திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன். சந்தோஷம்தானே? காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். சற்று நினைத்து பார். எப்படியோ வாழ்க்கை நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கைபிடித்து தூக்கினேன். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமே இல்லை. நீ ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய். இதை நீ நினைவில் நிறுத்திக்கொள். முதலில் பல பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நீயோ அனைத்தையும் கடந்து இந்த முருகப்பெருமானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் நீ பூஜித்து கொண்டிருக்கிறாய். முருகா முருகா என்று. உன்னை வழி நடத்தும் ஆசானே நான் தானே. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என் கடமை அல்லவா? இந்த முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன், கவலையப்படாதே, நம்பிக்கை இழந்து விடாதே. அதுதான் முக்கியம். சில இடங்களில் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. அது உன் முகத்தில் ஒரு கலவரமாக தெரிகிறது. முருகா, நான் இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வந்து விடுவேனா என்று, அல்லது நீ என்னையே இதே நிலைமையில் வைத்து விடுவாயோ என்ற பயம் வந்துவிட்டது எனக்கு. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா என்ன? அப்போது நீ ஏன் எனக்கு தீர்வுகளை தரவில்லை என்று என்னிடம் கேட்கிறாய். அதுவும் சரிதான். தீர்வுகளை உனக்கு உருவாக்கத்தானே உன்னுள் வந்து நான் அமர்ந்துள்ளேன். என்னை சில பேர் திட்டுவார்கள், தூற்றுவார்கள். அவர்களுக்கே நான் நன்மைகள் செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன? ஒரே ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது. கவலைப்படாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனையும் தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே தான் இத்தனை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக, நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகில் வந்துவிட்டது. நான் சொல்வதை 3 நிமிடம் கேள் என்று சொன்னேன். நீ அதற்கு மேல்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் முருகப்பெருமான் எனக்கு எல்லாம் தருவார், என்னை நன்றாக பார்த்து கொள்வார் என்று மனதில் உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் கலங்குகிறது. ஏனென்றால் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட பெரியதாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லும் உன்னை நினைத்து பெருமிதப்படுகிறேன். ஏனென்றால் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தள்ளி போகிறது என்றால் அதைவிட அரிய பொருள் கிடைக்கவே இந்த வாய்ப்பு நழுவுகிறது. புரிகிறதா? ஆகவே நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே உருவாக்குகிறது. நீ உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். இனி என்ன ஆகப் போகிறோம் என்பதை அது தான் நிர்ணயிக்கப் போகிறது. நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்தது தான். புரிகிறதா? எனவே இந்த முருகப்பெருமான் சொல்லும் வார்த்தைகளை மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் உன் வாழ்க்கையில் என்றுமே வசந்தம்தான். ஆகவே கர்ம வினைகளை அனுபவித்து தான் கடந்து போக வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அதில் ஒரே ஒரு சூட்சுமம் என்னவென்றால், நமது எத்தனையோ பிறவிகளில் சேர்ந்துள்ள மொத்த வினைகளில் இந்த பிறவிக்கான இன்ப துன்ப நிகழ்வுகளின் சமமான தொகுப்பையே நாம் இப்போது கர்மாவாக அனுபவிக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதில் இன்பத்தை அனுபவிக்கும் காலம் வெகு சீக்கிரமாக கடந்து போவது போலவும்
துன்பம் மிக மிக மெதுவாக நகர்ந்து போவது போலவும் தென்படுகிறது. இவையெல்லாம் ஒரு மாயை தான். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு பேருந்து பயணத்தை எடுத்துக்கொள்வோம். நமது வினையின் புண்ணியம் நம்மை ஒரு கூட்டமில்லாத வசதியான சொகுசான பேருந்தில் அழைத்து செல்லும்போது எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் பயணம் செய்த அழுப்பின்றி வெகு சீக்கிரமாக சென்று விட்டதாக உணர்கிறோம். அதே பயணம் நமது வினையின் துன்பகாலம் நம்மை ஒரு நெருக்கடியான கூட்டம் நிறைந்த உட்காருவதற்கே இடமில்லாத நிற்கவும் முடியாத பேருந்தில் அழைத்து செல்லும்போது ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு யுகமாக கடக்க வேண்டியிருப்பதாக உணர்கிறோம். பயணத்தில் 2 நிலைகளும் ஒன்றுதான். ஆனால் பயணிக்கும் போது கடக்கும் தூரமும் காலமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனால் அந்த 2 நிலைகளையும் நாம் எதிர்கொண்ட மனப்பாங்குதான் வெவ்வேறு. ஆகவே நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலையே படாதே. நடப்பதை மட்டும் நன்றாக கவனமாக பார்த்துக்கொள். இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன்னோடு. உனக்கு வழிகாட்ட நான் இருக்கிறேன். முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே என்னை காண என்னுடைய ஆலயத்திற்கு வா. அங்கு உனக்காக யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் அருள் பாலிப்பேன். இது சத்தியமான உண்மை என் செல்லமே. அந்த சமயத்தில் உனது பயமெல்லாம் போய் உனக்கான தைரியம் கிடைக்கும். நானே உனக்கு நிரந்தரம், மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் என்பதை நீ அந்த இடத்தில் உணர்ந்து கொள்வாய். உனது துக்க நாட்கள் எல்லாம் போய்விடும். அந்த சமயத்தில் இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளும் என் செல்லமே. ஆகவே எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு வரத்தான் போகிறாய். நீ முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. அதைத்தான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ முடியும் வரை முயற்சி முயற்சி என்று செய்து கொண்டே இரு. அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியை நீ சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை நீ சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை நீ உருவகப்படுத்திப்பார். பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும். நிச்சயமாக அதில் நீ வெற்றியும் பெறுவாய். உனக்கான வாசல் படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் நீ பயணிக்க தயாராக இரு. ஏனென்றால் இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றும் பொய்யானதில்லை. இதோ நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனையும் மிக விரைவில் நிறைவேற்றி காட்டுவேன். உனக்கான தேவை அனைத்தும் நிறைவேறும் நாள் நெருங்கி வந்துவிட்டது. ஆம் செல்லமே, உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி மிக விரைவில் வர காத்திருக்கிறது. அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. இது பழனி முருகனின் அருள்வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.